கட்டுக்கட்டாக பணம் இருந்த விவகாரத்தில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்து வந்த யஷ்வந்த் சர்மா வசித்து வந்த அரசு இல்லத்தில் கடந்த ஆண்டு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்குள்ள அறையில் பாதி எரிந்த நிலையில் மூட்டைகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து துறை ரீதியாக விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்யுமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோருக்கு பரிந்துரைத்தது. மேலும் நீதிபதி யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்க கோரி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 208 எம்பிக்கள் சார்பில் நோட்டீஸ் சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் நீதிபதியின் பதவி நீக்க தீர்மானம் ஏற்கப்பட்டதை தொடர்ந்து அது குறித்து அமைக்கப்பட்ட குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் நீதிபதி யஷ்வந்த் சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தற்போது யஷ்வந்த் சர்மா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.